ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில் உங்கள் அனைவருக்கும் அன்பான நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டவைகள் என்று சொல்லி நாம் கடந்த நாட்களிலே தியானித்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 48வது வசனத்தை வாசிக்கிறேன். அதிலிருந்து நாம் தியானம் செய்ய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். முதலாவது நியாய தீர்ப்பு என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. அது அநேகருக்கு, உலகத்திலே மனிதர்கள் அநேகருக்கு அது தெரிந்திருக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை. இந்த வேத புத்தகத்திலே மனிதர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்று சொல்லி ரொம்ப தெளிவா வசனம் இருக்கிறது. அதை குறித்து நிறைய இடத்துல நம்ம பார்க்க முடியும். நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கிறது. பாருங்க, எபிரேயர் 9 அதிகாரம் 27 எப்படி சொல்லுகிறது? அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். இந்த இடத்துல இந்த 27 வசனத்துல என்ன குறிப்பா பார்க்கிறோம்? மனிதர்கள் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மரித்த பின்பு என்ன நடக்கிறது என்று சொல்லி அநேகருக்கு தெரிவதில்லை. ஆனால் மனிதர்கள் மரித்த பிற்பாடு அவர்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பு என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. அது கடவுளுடைய நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட். வெளிப்படுத்தின விசேஷத்துல அதை குறித்து பெரிய வெள்ளை சிங்காசனம் ஒன்று இருக்கிறது. அதிலே தேவன் அமர்ந்திருந்து நியாயம் தீர்க்கிறார். அதை வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சொல்றாரு, நீங்க என்னைய தள்ளிட்டு என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாம போறவங்களை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். கடைசி நாள் என்று ஒரு நாள் இருக்கிறது. மரித்த பின்பு எல்லா மனிதர்களும் உயிரோடு எழுந்து நின்று தேவனுக்கு முன்பதாக, அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக அவர்கள் நிற்பார்கள். அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்று சொல்லி பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இங்க பார்க்கும்போது 47 வசனம் யோவான்ல, ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பது இல்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன் அப்படிங்க. இப்போ என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. பாருங்க, அப்ப அதான் சொல்றாரு. அப்போ அவரை இயேசுவ குறித்து சொல்றோம், பிரசங்கம் பண்றோம், அவருடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்றோம். ஆனா ஜனங்கள் எல்லோரும் அவரை ஏற்றுக்கொள்வதில்லை. அப்ப அவரை தள்ளி விடுகிறார்கள். தள்ளிவிட்ட பிற்பாடு அவருடைய வார்த்தைகளை கடைசி நாளிலே என்ன செய்யுமா? அந்த மனிதனை நியாயம் தீர்க்கும் என்று இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனாலதான் நியாய தீர்ப்பு, இந்த பவுல் நியாய தீர்ப்பை குறித்து, இனிவரும் நியாய தீர்ப்பை குறித்து கவர்னர்கிட்ட பேசின போது அவன் பயம் அடைந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறான். பயம் அடைந்து இப்போது நீ போகலாம், சமயம் வாய்த்தால் எனக்கு முடிந்தால் நான் உன்னை அழைத்து நீ பேசுகிறதை நான் கேட்கிறேன் என்று சொல்லி அனுப்பி வைத்ததை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். இங்கே சங்கீதம் 96:13 வசனம் இப்படி இருக்கிறது. அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயந்திருக்க வருகிறார்.
அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயந்தீர்ப்பார். நீதியா நியாயந்தீர்ப்பார், சத்தியத்தை கொண்டு நியாயந்தீர்ப்பார். ஆண்டவருக்கு மகிமை உண்டா. இந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லி ஒன்று வரும். அந்த நாளிலே யாரும் தப்பி போக முடியாது, ஒருவரும் தப்ப முடியாது என்று சொல்லி இங்கே வேதத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. தேவனுடைய நியாய தீர்ப்பு என்று சொல்லி ஒன்று வரும். அந்த இடத்துல வரும்போது இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்லிட்டாரு, நான் அந்த வேலையை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்தீர்க்கும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இயேசு கிறிஸ்துவின் வசனங்கள், வார்த்தைகள் நியாய தீர்ப்பு கொடுக்கிற வார்த்தைகளாய் இருக்கிறது. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். என்னென்ன விஷயத்திலெல்லாம் மனிதர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்று சொல்லி அது ஒரு தனி லிஸ்ட் இருக்கிறது. ஆனா இப்ப நமக்கு அதுல டைம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி இருக்கிறபடினாலே இயேசுவை குறித்து பிரசங்கம் செய்யும் பொழுது, இயேசுவை குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது அவரை ஏற்றுக்கொள்கிறது, அவருடைய வார்த்தைகளை, வசனங்களை ஏற்றுக்கொள்வது நமக்கு அது நன்மையை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று சொல்லி நம் மனதிலே அதை பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகையினாலே அவருடைய வார்த்தைகள், அவருடைய வசனங்கள் எப்படிப்பட்டதா இருந்தது என்று சொல்லி நாம் பார்த்தோம். அந்த வகையிலே இன்றைக்கு நாம் பார்த்த வசனத்தின் அடிப்படையிலே அது நியாய தீர்ப்பு கொடுக்கிற வசனமாய், வார்த்தைகளாய் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. சர்வவல்ல தேவனை நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காய் நன்றி சொல்கிறோம். உம்முடைய வார்த்தையிலே, வசனத்திலே நாங்கள் வாசித்தது போல உம்மை தள்ளி உம்மை விசுவாசியாமல் போனால் உம்முடைய வசனமே ஒரு மனிதனை நியாயந்திருக்கும் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனிதர்கள் நியாய தீர்க்கப்படுவார்கள் என்று சொல்லி வேதத்தில் பல இடங்களிலே ஆண்டவரே அதற்கு ஆதாரமான வசனங்கள் உண்டு என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் நாங்கள் பயந்து உமக்கு பயந்து ஜீவிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.